விஜய் வருகையோட எதிர்பார்க்காம நடந்துச்சு, கனவுல கூட நினைக்காத நடந்துச்சு. அவர் வருகையை ஒட்டி கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெருசா வேற எதுவும் நடந்திருக்கா, வந்திருக்குதா அப்படின்றதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்கு. எல்லா ஆசைகளையும் முற்றும் துறந்த முனிவரா இவர் பிள்ளையும் ஒரு மக்கள் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டு தொழில தான் செஞ்சு சம்பாரிச்சு அதை வச்சுதான் இவங்க கட்சி நடத்தியிருக்கிறாங்க, குடும்பத்தை நடத்தியிருக்கிறாங்க, இவ்வளவு சொத்துக்களும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இவர் நம்பணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அப்படின்னா சின்ன பிள்ளை கூட தமிழ்நாட்டுல நம்பாது. அவரு வைகோ சொல்றது முழுக்க முழுக்க உண்மையாகவே இருக்கட்டுங்க. ஆனா ஏன் அதை மக்கள் நம்ப மாட்டேன்றாங்க? ஏன் நம்ப மாட்டேன்றாங்க? இவங்க என்ன அரசியல்வாதிகள் போராட்டம் நடத்துறாங்க? எந்த இதுல அவங்க சாதிச்சிருக்கிறாங்க? இந்த வெட்டி பேச்சு பேசுறது, இந்த சவடால் அடிக்கிறது, அதை பூரா அவங்க நிறுத்தணுங்க. மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பேச்சாளெல்லாம் நீங்க டோன்ட் கெட் கேரிட் அவே. பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே பாருங்களேன். இந்த தேமுதிகவை பத்தி சொல்றது, விடுதலை சிறுத்தைகளை பற்றி சொல்றது, அது எல்லாமே அவ்வளவு வன்மம் வெளிப்படுது. இவ்வளவு வன்மத்தோட கட்சிக்குள்ள இருந்த ஆளு எப்படி விசுவாசமா இருந்திருக்க முடியும்? இவர் வேற வழியே இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்கக்கூடியதே கிடையாது. வைகோ அந்த மாதிரி ரொம்ப புரட்டலும் பித்தலாட்டமும் வார்த்தைகள்லயே விளையாடியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மையா பேசிடணும். வேற வழி ஏன் இல்லாம போயிடுச்சு? இன்கம்ப்ளீட் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த இன்கம்ப்ளீட் டேட்டா அடிப்படையில அந்த கட்சிகள் முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவுகளுடைய அடிப்படையில திமுக அணி ஜெயிக்க போகுது அப்படின்னு இருந்ததுனால வைகோ வேற வழி இல்லாம ஒட்டிக்கின்னு இருந்தார். இந்த சுயமரியாதை தன்மானத்துல யார் விட சொன்னவங்களை திமுகவும் அதிமுகவும் அந்த ஈகோ கிளாஸ் இல்லாம ஒரே கொள்கை அப்படின்ற அடிப்படையில ஒன்னா சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் வேற ஒரு நிலைக்கு போயிருக்கும், வேற ஒரு லெவலுக்கு போயிருக்கும். பணமெல்லாம் இருந்துச்சு, ஆனா புத்தி தான் கொஞ்சம் மழுங்கிடுச்சு, துணிச்சல் கம்மியா போயிடுச்சு, குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு. விஜய் அவர் முதல்வர் ஆகுறதுக்கு எதை வேணாலும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தார். அதனால அவர் சாதிச்சு காட்டினாரு. இவங்களால முடியல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துறது மாதிரி இருக்குதோ அதையெல்லாம் கவுண்டர் பண்றதுக்காக ஒரு ஜிலு ஜிலு ஜெகஜகான்ட்டு இன்னொரு ஆக்ஷன் இருக்கும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்ல திருமண நிர்வாகியோட இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சில கருத்துக்களை அரசியல் ரீதியாகவும் பேசியிருக்கிறாரு. அவர் பேசின விஷயங்கள் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் சொன்ன வர கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு அடுத்து அவங்க கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க, அந்த முடிவுகளை பூரா அறிவிக்கவும் போறாங்க. நம்ம முதல்ல அந்த திருமணத்துல என்ன பேசினாரு அப்படின்றத பாத்துருவோம். முதல்ல அவர் சொல்லியிருக்கிறது, இந்த தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் விஜய் என் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல அவர் சொல்றாருப்பா. அரசியல்ல கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவர் திமுக விட்டு வெளியில போய் புதுசா கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இவர் திரும்ப யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுமோ அதே கட்சியில திரும்ப போய் ஒன்னா சேருவோம் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இப்போ திரும்ப கட்சியை திமுகல இருந்து பிரிஞ்சு தாவேகாவுல போய் ஒன்னா சேர போறாங்க. இதையுமே கூட அவர் கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அது மாதிரி விஜய் வீட்டுக்கு வர்றது கனவுலையும் கூட நினைச்சு பார்க்காத விஷயம் தான் நடந்திருக்கு. கனவுல நினைச்சு பார்க்காத விஷயம் நடக்கிறது தானே அற்புதம். அரசியல்ன்றதே அற்புதங்கள், மேஜிக்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் தானே. அந்த விதத்துல இது எதிர்பார்க்காம நடந்திருக்கு. ஆனா விஜய் வருகையோட எதிர்பார்க்காம நடந்துச்சு, கனவுல கூட நினைக்காத நடந்துச்சு. அவர் வருகையை ஒட்டி கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெருசா வேற எதுவும் நடந்திருக்கா, வந்திருக்குதா அப்படின்றதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்கு. ஆமா, அடுத்த பாயிண்டும் அதை குறிப்பிட்டுதான் சொல்றாரு. நான் பணத்தாசை பிடிச்சவன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பணத்தாசை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. என் பையனும் நானும் அண்ணா சாலையில பெரிய அடுக்குமாடி கட்டடெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டுலாம் இருக்கிறாங்க. நான் பணத்தாசை இல்லாதவன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. ஆசையை எல்லா ஆசைகளையும் முற்றும் துறந்த முனிவரா இவர் பிள்ளையும் எங்க இவரு ஓகே, அவருக்கு நிலப்பழங்கள்லாம் இருக்குது அவர் சொந்த ஊர்ல. அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் இவ்வளவு நாளும் அவர் கட்சியை நடத்தினாராமா. வேற எந்த சோர்ஸ்லயுமே அவருக்கு இன்கம் வரவே இல்லை.
எல்லாமே நேர்மையான முறையில அவர் உழைச்சு, அவர் விவசாயத்திலிருந்து வந்தது, விவசாய நிலங்கள்ல இருந்து வந்தது. அப்புறம் அவர் பையன் வந்து ஏதோ ஒரு இது எடுத்து பீடி சீரட்டு விற்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த வியாபாரம் கமிஷன் ஏஜென்ட்டா இருந்து அதுல இருந்து வந்த வருமானம், இப்படி நேர்மையான தொழில் செய்து இந்த மாதிரி இந்த இப்பெல்லாம் ட்ரக்ஸ், புகையிலை அதுக்கெல்லாம் எதிராக போராட்டம் எல்லாம் இது ஊர்வலம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அதையெல்லாம் மீறி கடந்து ஒரு மக்கள் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டு தொழிலெல்லாம் செஞ்சு சம்பாரிச்சு அதை வச்சு தான் இவங்க கட்சி நடத்தியிருக்கிறாங்க, குடும்பத்தை நடத்தியிருக்கிறாங்க, இவ்வளவு சொத்துக்களும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இவர் நம்பணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு அப்படின்னா சின்ன பிள்ளை கூட தமிழ்நாட்டில் நம்பாது. இப்போ அடுத்து வந்து நான் விஜய்கிட்ட 50 கோடி ரூபாய் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 6 மாதமா வந்து என் மேல அபாண்டமான பழிகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தவர் பேசிட்டு இருக்கிறாரு, அவர் யாரோட தூண்டுதல்ல பேசுறாருங்கிறது எனக்கு தெரியும். 32 வருஷமா நான் அரசியல்ல இருக்கிறேன், இது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு பழிய வந்து என் மேல சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அது சரி, அதாவது 50 கோடி விஜய்கிட்ட வாங்கிட்டாரு, விஜய்கிட்ட வாங்கல, ஒருவேளை விஜய்கிட்ட வாங்காம கூட இருந்திருக்கு, அதை வச்சுட்டு வாங்கினாரா வாங்கலையா, இல்ல வேற யாரும் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்றதான் நம்ம யாரையும் நமக்குமே அந்த தரவுகள் எல்லாம் கிடையாது, எல்லாமே அப்படி பேசிக்கிறது தான். இவரு அதை மறுக்கவே இல்லை பாருங்களேன். அப்படி சொல்றாங்க, குற்றம் சொல்றாங்க, குறை சொல்றாங்க, யாரு சொல்றாங்க, எந்த தூண்டுதல்ல சொல்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியும்னு சொல்றாரே தவிர இந்த 50 கோடி வாங்கினாரா வாங்கலையா, இல்ல 50 கோடி இல்லைன்னா அது 55 கோடியா இல்ல 45 கோடியா, கூடுதலா வந்துச்சா குறைச்சு வந்துச்சா, சொல்லிட்டாருல. இங்க வீண் பழி எல்லாம் அப்படியெல்லாம் காரண காரியம் எல்லாம் இல்லாம யாரும் அப்படிலாம் பழிய போட்டுற மாட்டாங்க. ஏன்னா சரி அப்படி ஒரு பழி போடுறாங்க, ஆனா அந்த பழிய நீங்க இப்ப சோசியல் மீடியால நீங்க போய் பாருங்க. இப்ப இவர் சொன்னதுக்கு அந்த எதிர்வினை வரும் இல்லையா, அந்த காமெண்ட்ஸ், அது எல்லாத்தையுமே நீங்க போய் பாருங்க. இந்த 50 கோடியை பற்றி வைகோ சொன்னதை பற்றி எந்தெந்த தளங்கள்ல எல்லாம் எந்தெந்த வீடியோஸ்ல எல்லாத்துலேயும் அந்த பேச்சு வந்திருக்கு. அதை ஒட்டி மக்கள், அதை பார்வையாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் இவர் சொன்னது உண்மைன்னு நம்பி அதை ஆதரிச்சு வைகோவை ஆதரிச்சு காமெண்ட் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் இவர் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. அப்ப இவரு சொல்றத நம்பாதவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கிரெடிபிலிட்டியில ஏதோ ஒரு கேப் இருக்கா? இவர் வார்த்தைக்கும் இவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. அதனாலதானே இந்த நம்பிக்கை குறைவு வருது. அவரு வைகோ சொல்றது முழுக்க முழுக்க உண்மையாகவே இருக்கட்டுங்க, ஆனா ஏன் அதை மக்கள் நம்ப மாட்டேன்றாங்க? நம்ப மாட்டேன்றாங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் அந்த காமெண்ட்ஸ் நீங்க போய் பாருங்கன்ற இந்த டேட்டா வச்சுட்டு தான் நம்ம சொல்றோம். அப்ப நம்பாம இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ வைகோ அவரை வந்து ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும், சுய பரிசோதனை செய்யணும். எந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கிரெடிபிலிட்டி கேப் இருக்கு, அந்த மக்களுடைய நம்பகத்தன்மையை எந்த பாயிண்ட்ல அவர் இழந்திருக்கிறாரு அப்படின்றத பற்றி அவர் சுய பரிசோதனை பண்ணணும். சும்மா அடுத்தவங்களை குத்த சொல்லி எல்லாம் புண்ணியம் கிடையாது. அடுத்து இந்த முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பா வந்துட்டு 11 வருஷம் நான் போராடி இருக்கிறேன். மதுரையே வந்துட்டு பஞ்சத்துக்கு ஆளாயிருக்கும், குடிக்க தண்ணி இல்லாம. அப்ப நிறைய அந்த விவசாய நிலங்கள்லாம் வந்து பாலடைஞ்சு போயிருக்கும், பஞ்ச தேசமாவே ஆயிருக்கும். நான் வந்து போராடி அந்த முல்லை பெரியாறுல தண்ணிக்கு வர்றதுக்கு நிறைய பாடுபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுறாரு. இல்ல முல்லை பெரியாறு இதுல தண்ணி வர்றதுக்கு அவர் என்ன பாடுபட்டாருன்னு தெரியல. போராட்டம் எல்லாம் நடத்திருக்கலாம் சரி, ஆனா அவர் அவ்வளவு போராட்டம் நடத்தியும் இப்போ என்ன 136 வந்து 142 அடி ஆயிடுச்சா, 142 152 அடி ஆயிடுச்சா? வந்து அங்க கட்டடங்கள் கட்டாம இது பண்ணாம இருக்கிறாங்களா? எல்லாம் அதாவது கேரள அரசு என்ன முடிவு எடுத்துச்சோ அந்த முடிவுல உறுதியாக இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் கூட அவங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்கல, விட்டு கொடுக்கவே கிடையாது. தமிழ்நாடு அரசு இன்னமும் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு மக்கள் அங்க போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அதனால முல்லை பெரியாறு தண்ணி வர்றதுன்றது சிக்கல்ல தான் இருக்கு. அதுல இன்னும் ஒரு சுமூகமான தீர்வு எதுவுமே எட்டப்படவே இல்லை, அதுதான் உண்மை. ரெண்டாவது, இப்போ அந்த முல்லை பெரியாறு தண்ணியுமே கூட விவசாயத்திற்கு முழுசா பயன்பாட்டிற்கு வருதா அப்படின்னா அதுவுமே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அங்க முல்லை பெரியாறு அணை அங்க இருக்கு இல்லையா, அங்கேருந்து கீழே தண்ணி வருது, லோவர் கேம்ப்ன்ற இடத்துக்கு வருது. இதை நம்ம இன்னொரு காணொலியிலையும் சொல்லியிருக்கிறோம். அந்த லோவர் கேம்ப்ல இருந்து அடிவாரத்துல இருந்தே மதுரைக்கு குடிநீரை கொண்டு போகிறதுக்காக அவ்வளோ பெரிய குழாய்களை பதிச்சு அவ்வளவு தண்ணியை வந்து கொண்டு போறாங்க. குடி தண்ணீருக்கு வேணும் அப்படின்ட்டு மதுரைக்கு தண்ணியை கொண்டு போறாங்க. இப்போ அது வந்து 24 மணி நேரமும்
வாரத்துல 7 நாளும், மாசத்துல 30 நாளும், 31 நாளும், வருஷம் பூராமும் தண்ணி அதுல குடி தண்ணீர் சப்ளை ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், இன்னும் அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இது வைகோ போராடாம இருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த நிலைமை திரும்ப வரப்போகுது. ஏன்னா விவசாயத்திற்கு தண்ணி பத்தாம போயிடும். அதுதான் நிலைமையா இருக்கு. சரி, இப்போ அந்த பாயிண்ட்டுக்கே வந்துருவோம். அவர் சொன்னதுனால முல்லை பெரியாறுல தண்ணி வந்துச்சு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு மறு வாழ்வை வைகோ கொடுத்துட்டாரு அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறோம்ப்பா. இப்ப இதுல முல்லை பெரியாறுல ஜெயிச்ச வைகோ ஏன் இந்த காவிரி பிரச்சனையில ஜெயிக்காம விட்டுட்டாரு? அதுல ஏதாவது பண்ணிருக்கலாமே, ஏன் அந்த போராட்டத்தை கையில் எடுக்காம விட்டுட்டாரு? ஏன் விட்டாரு? அதுக்கு எல்லா விஷயங்களுக்காகவும் போராடி இருக்கிறாரு. இல்லைங்க, எல்லா விஷயத்துக்காகவும் போராடுறாருன்னு சொல்றீங்களா? போராட முடியுமான்றீங்களா? போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சீக்கிரமே காவிரி பிரச்சனைக்கு அவர் தீர்வு கண்டுருவாரா? தீர்வுங்கிறத சொல்ல முடியாது, ஆனா போராட்டம் எதிர்ப்புங்கிறத பாருங்க. அதுதான் சொல்றேன். அதாவது அவரு இந்த மிகைப்படுத்தி பேசுறது இருக்கு இல்லையா, எக்ஸாஜரேஷன், அதுல கை தேர்ந்தவர். அவருடைய பேச்சு எல்லாமே அப்படிதான் இருக்கும். முல்லை பெரியாறு பிரச்சனையை எப்படி இவரால் தீர்க்க முடியலையோ அதே மாதிரிதான் காவிரி பிரச்சனைகளையும் அவர் கையேல ஆகாதவரா தான் இருக்கிறாரு. எந்த இதுலயுமே இந்த அரசியல்வாதிகள் போராட்டம் நடத்துனதுனால எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணாங்க? இவங்க எல்லாரும் சேர்ந்துதான், அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்துதான் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு நாங்க போராடுறோம் அப்படின்னு போராடி கிழிச்சாங்க. கடைசியில என்ன ஆச்சு? லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தது தான் மிச்சம். அப்ப இவங்க என்ன அரசியல்வாதிகள் போராட்டம் நடத்துறாங்க? எந்த இதுல அவங்க சாதிச்சிருக்கிறாங்க? இந்த வெட்டி பேச்சு பேசுறது, இந்த சவடால் அடிக்கிறது, அதை பூரா அவங்க நிறுத்தணுங்க. மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பேச்சாளெல்லாம் நீங்க டோன்ட் கெட் கேரிட் அவே ப்ளீஸ். அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க மேடம். இப்ப அவர் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருப்பேன். அது எது சொல்றான்னா, மற்ற கட்சிகளா அவங்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நான் எந்த இடத்துலயும் விமர்சனம் பண்ணதுல தூக்கி தான் பிடிச்சிருக்கிறேன், விசுவாசமா உங்களுக்காக இருந்திருக்கிறேன் அப்படிங்கறத பேசுறாரு. யாருக்கு விசுவாசமா? திமுக இருக்கிற இடத்துக்கு நான் விசுவாசமா இருப்பேங்கிறாரு. எங்க இருக்கிறாரு விசுவாசமா இருப்பேன். இப்ப திமுகவுல மற்ற கட்சியெல்லாம் குறையா பேசினாங்கல்ல, திமுக இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சு, ஆனா இவர் இன்னும் பேசாம இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல, இவ்வளவு நேரம் பேசாம இருக்கிறதுக்கு அவர் வருத்தப்பட்டு இல்ல, விசுவாசமானவன் அப்படிங்கறத விசுவாசம், அரசியல்ல விசுவாசம்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை. அரசியல்ல யாருக்கு விசுவாசமாக இருக்கிறதே கிடையாது, இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கிறதா சொல்றது பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அதனால வைகோ மிகப்பெரிய பொய்ய சொல்றாரு. அவர் யாருக்குமே விசுவாசமா இருந்தது கிடையாது, இருக்கவும் முடியாது. நான் வைகோ மட்டும் இல்லைங்க, எந்த அரசியல்வாதியுமே. இப்போ ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு விசுவாசமா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு, நம்பர் 2வா இருக்கிறாரு, அல்லது சூப்பர் நம்பர் 1ஆ கூட இருக்கலாம். அது இந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துல அப்படி இருக்கு. ஆனா இதுல விசுவாசம், நம்பிக்கை, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொண்டு பேசாதீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது அரசியல் அர்த்த சாஸ்திரத்துல இதுக்கெல்லாம், இந்த வொக்காபுலரிக்கு இடமே கிடையாது. அரசியலா தான் நம்ம பார்க்கணும். அதுல திடீர்னு கொண்டு ஒழுக்க நெறிகளை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. வைகோ யாருக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை. வைகோ மட்டும் இல்ல, எந்த அரசியல்வாதியும் யாருக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை. இப்ப ஸ்டாலின் மட்டும் வைகோவுக்கு விசுவாசமா இருந்துட்டாப்லையா? ஐ டோன்ட் திங்க் சோ. அடுத்து, எங்களை விட வலு குறைந்த கட்சிகளுக்கு அதிக இடங்கள், கிளைகள் கூட இல்லாத கட்சிக்கு 8 இடங்களும், காணாமல் போன கட்சிகளுக்கு 10 இடங்களும், அது ராஜ்யசபா சீட் இல்லாத மாநிலங்களவை பதவி அளித்தாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிறதையும் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. இதுதான் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் பேசக்கூடியதா, விசுவாசமா இருக்கிறவர் பேசக்கூடியதா? இது விசுவாசமா இருக்கிறவர்னா கடைசி வரைக்குமே அந்த முடிவுகள் வரைக்கும் அதை ஏத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அதை குறையா பேசுறாங்க அப்படின்னா விசுவாசம் இல்லாதவரா தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு நேர்மாறா அவருடைய பேச்சுகள் இருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது, அவர் இந்த கான்டென்ட்டை எடுத்துக்கிங்களேன், அட்ரஸே இல்லாத ஒரு கட்சி, காலாவதி ஆகி போன ஒரு கட்சிக்கு 10 சீட்டு, கிளைகளே இல்லாத கட்சி. அது என்னடா கிளைகள் இல்லாத கட்சி? இதுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு போட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி இவர் கிளைகளே இல்லாத கட்சின்னு இதை சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகளை சொல்றாரு. அப்புறம் இந்த மாதிரி காலாவதி ஆகி போன கட்சி அப்படின்ட்டு தேமுதிகவை சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்ததுன்றது நம்முடைய கருத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அது குறைவு தான், இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கணும்.
அப்புறம் அந்த தொகுதிகள் அலாட் பண்ணதுலையுமே கூட நம்ம வந்து நம்முடைய கருத்து எல்லாத்தையும் அதுல பதிவு பண்ணியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை ட்ரீட் பண்ண விதம் திமுக அது வந்து நமக்கு ஏற்புடையதாக இல்லை. தேமுதிகவுக்கு அவங்க கொடுத்த அந்த ராயல் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வந்து விமர்சனம் பண்ணி பதிவு செஞ்சிருக்கிறோம். ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் அவங்கள எப்படி திமுக தலைமை நடத்துச்சு, இன்னொரு பக்கம் இந்த தேமுதிகவை எப்படி நடந்துச்சு அப்படின்ற அது ரெண்டையும் சுட்டி காட்டி நம்ம வந்து நம்முடைய விமர்சனத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம். அந்த விமர்சனம் இன்றைக்குமே வேலிட். அது தயவு செய்து அந்த நம்ம காணொலியில நீங்க பாருங்க. தேமுதிகவிற்கு கொடுத்தது அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். அடுத்து இந்த அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தான் அந்த கூட்டணியிலேயே ஏற்கனவே இருந்த அந்த கசப்புணர்வை அதிகமாக்கி விட்டுச்சு. அது ஒரு அதாவது அந்த கூட்டணியாக சேர்ந்து அந்த சினர்ஜைஸ் ஆகாம போனது மட்டும் இல்லை, எதிராகவே வேலை செய்வதற்கு அது ஒரு காரணமாக போயிருச்சு. திமுக இந்த அணியாக தோல்வியை சந்திச்சதற்கு இந்த தேமுதிகவிற்கு கொடுத்த அதிகமான முக்கியத்துவம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்றது நம்முடைய கள ஆய்வுல இருந்து பெறக்கூடிய ஒரு உண்மை. சரி, இப்போ இந்த அளவுக்கு அவரு வைகோ பேசியிருந்தாருன்னு நம்ம ஏத்திருக்கலாம். ஆனா அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே பாருங்களேன், இந்த தேமுதிகவை பத்தி சொல்றது, விடுதலை சிறுத்தைகளை பற்றி சொல்றது, அது எல்லாமே அவ்வளவு வன்மம் வெளிப்படுது. இவ்வளவு வன்மத்தோட கட்சிக்குள்ள இருந்த ஆளு எப்படி விசுவாசமா இருந்திருக்க முடியும்? இல்ல. அப்புறம் தேமுதிக அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து இப்போ நான் காலாவதியான போன கட்சினா நாங்க 234 தொகுதியிலும் தனிச்சு நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு வைகோவை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. பிரேமலதா மேடம் கேள்வி கேட்கிறாங்க. இந்த வைகோ கட்சியில அப்பம் புள்ள 2 பேரை தவிர வேற எத்தனை பேரா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரியும் கேள்வியை கேட்கிறாங்க. அங்க நிக்கிறதுக்கு 234 தொகுதியில் நிக்கிறதுக்கு ஆள் வேணுமே. இப்ப இவர் வந்து கிளைகளை பற்றி பேசுறாரு, ரெலவன்ஸை பத்தி பேசுறாரு. அதுன்றது ரொம்ப நகைப்புக்குரியது தான். ஏன்னா இவரே இவருடைய கட்சி ஐடென்டிட்டியை இழந்துட்டு திமுக சின்னத்துல நிக்கிறதுக்கு உடன்பட்டு தானே அவர் இருந்தாரு. அடுத்து அததான் சொல்றாரு, வேற வழியே இல்லாம நாங்க வந்துட்டு உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத சொல்றாரு அவரு. வேற வழியே இல்லைன்னா அவங்க மதிமுக சின்னத்துல போட்டியிடலப்பா, உதயசூரியன் சின்னத்துல தானே போட்டிட்டாங்க. அனைத்து கட்சிகளும் அவங்கவுங்க சின்னத்துல போட்டிட்டாங்க. ஆனா நாங்க வந்து வேற வழி இல்லாம உதயசூரியன் சின்னத்துல போட்டி. ஏன் இவங்களுக்கு வேற வழி இல்லாம போச்சா? இங்க கம்யூனிஸ்டுங்களுக்கு இவ்வளவு அவங்களுக்குமே நெருக்கடி இருந்துச்சு. இருக்கிற ஏற்கனவே கொடுத்த சீட்டை குறைச்சுதான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவங்க எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவங்களுடைய சின்னத்துல நின்னாங்களா? ஐயூஎம்எல்ங்க இவங்களை விட மதிமுக விட சின்ன கட்சின்னு தானே அவர் சொல்லுவாரு. வைகோ கேட்டாக்க அப்படிதான் சொல்ல போறாரு. அதை விட அவங்கள விட சின்ன கட்சி, அவங்க எப்படி வேற ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவங்களுடைய தனி சின்னத்துல போய் நின்னாங்க? இவர் ஏன் அப்படி ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு? ஆமா, அவர் தன்மானத்தோட நின்னாரு. உதயசூரியன் சின்னத்துல என்னால போட்டியிட முடியாது, அதனால நான் தேர்தல போட்டியை இடல போகடா அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. தனிச்சு எல்லா தொகுதியிலையும் நிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை வரல. அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவரு அதுக்கான தயாரிப்புலாம் இல்லை. அப்புறம் அவரு பெரிய பொருட்செலவு ஆகும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல இந்த தேர்தலவே புறக்கணிச்சிட்டாரு ஒரு விதத்துல. அந்த மாதிரி கொஞ்சம் தன்மானமாவது இருந்திருக்கணும். இவர் வேற வழியே இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்கக்கூடியதே கிடையாது. வைகோ அந்த மாதிரி ரொம்ப புரட்டலும் பித்தலாட்டமும் வார்த்தைகள்லயே விளையாடியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மையா பேசிடணும். வேற வழி ஏன் இல்லாம போயிடுச்சு? ஏன்னா அந்த சூழ்நிலையில இந்த கருத்து கணிப்புகளும் சரி, மற்ற எல்லா அரசியல்வாதிகளும் சரி, பாஜகவினுடைய உளவுத்துறையும் தமிழ்நாடுடைய உளவுத்துறையும் எல்லாருமே கள நிலவரத்தை சரியாக கணிக்காம, கிராஸ் ரூட்ல இருக்கக்கூடிய நிலவரத்தை கணிக்கல. அடுத்து இந்த டிஜிட்டல் மீடியா இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த ஹோல் ஏரியா இருக்கு பாருங்க, அதை வந்து கணிக்க தவறிட்டாங்க. இது எல்லாருமே இங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு அதாவது கன்வென்ஷனலாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும்தான் பார்த்தாங்க. புதிதாக இமர்ஜ் ஆகியிருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் அதை வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அதனால எல்லாருமே தப்பா, அதாவது இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. தப்பா இல்லை, இன்கம்ப்ளீட் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணாங்க.
அந்த இன்கம்ப்ளீட் டேட்டா அடிப்படையில அந்த கட்சிகள் முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவுகளுடைய அடிப்படையில திமுக அணி ஜெயிக்க போகுது அப்படின்னு இருந்ததுனால வைகோ வேற வழி இல்லாம ஒட்டிக்கின்னு இருந்தாரு. அதாவது ஜெயிச்சிருவோம், நம்ம 4 தொகுதியா, எத்தனை தொகுதியா உங்களுக்கு கொடுத்தது, 4 5 4, அந்த 4லயுமே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல திமுக கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல முன்னாடியே தாவேகா கூட போயிருக்கலாம்ல, இப்போ ஜெயிச்ச பின்னாடி தாவேகா கூட போற முடிவை எடுத்துட்டு முன்னாடியே தாவேகா கூட போயிருக்கலாம். அதுதான் ஏன் போகல அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். அந்த இன்கம்ப்ளீட் டேட்டாவை இவங்க எல்லாரும் அந்த அதாவது களத்துல ஆய்வு செய்யக்கூடியவங்க, கருத்து கணிப்பு பண்ணவங்க, பத்திரிகையாளர்கள் இருக்கிறவங்க, ரகசிய உளவாளிகள் அப்படின்றவங்க, உளவுத்துறை, அரசு உளவுத்துறைகள், மத்திய அரசையும் சேர்த்துதான் சொல்றேன். அமித்ஷாவுடைய உளவுத்துறையுமே அவருக்கு சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கல கடைசி வரைக்கும். இல்லை, அதுக்கு அப்புறம் தான் நிலைமை மாறி இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த வாக்குப்பதிவை ஒட்டி தான் அவங்களுக்கே தெரிய வருது. இதனாலதான் இவங்க வந்து இந்த எக்ஸிட் போல் வரைக்குமே நீங்க பாருங்களேன், எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸிட் போல் தவிர மற்ற எல்லாருமே இவங்களுக்கு ஆதரவாக தான் கொடுத்தாங்க. இப்ப இதுதான் கலை யதார்த்தம், இதுதான் அந்த அரசியல்வாதிகளுடைய மைண்ட் செட்டா இருந்துச்சு. வைகோ அதைத்தான் நம்பினாரு. நம்பிட்டு தான் தாவிகாவுக்கு போகல. அங்க போனா ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். அவங்களுக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 10-15% வரும், எல்லாம் அதிகமா போனா ஒரு 20% வரும் அப்படின்ற 20லயே நின்றுட்டு இருந்தாங்க, 20க்கு கீழே. நம்முடைய கணிப்புல தான் நம்ம வந்து அந்த இதுல சினாரியோஸ் நம்ம சொல்லும் போது அந்த யங் பேரண்ட்ஸை பத்தி சொல்றோம், அந்த அதுக்கப்புறம் அந்த ஜென் ஆல்ஃபா பத்தி சொல்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தான் எடுத்து சொல்லி இருக்கிறோம். மற்ற யாருமே இந்த மாதிரி பின் பாயிண்டா வந்து எதையுமே எடுத்து சொல்லல. அப்புறம் ஜாதி வேலை செய்யாது, மதம் வேலை செய்யாது, பணம் வேலை செய்யாது, இது எல்லாத்தையும் கடந்ததாக இருக்கு. இது எல்லாமே இருக்கு, ஆனா இது எல்லாத்தையும் கடந்ததாக இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனா நம்ம மாதிரி ஆட்கள் சொல்றதை இவங்க வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறல. இந்த பெரும் கட்சிகள் அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் சொன்ன விஷயங்களை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. அந்த விதத்துல வைகோ அவர் ஏமாந்துருக்கிறாரு. அதுதான் காரணம். மற்றபடி வேற வழி இல்லாம எல்லாம் அவர் போகல. அவர் பேராசை பிடிச்சவருங்க. அந்த ஆசையில நம்ம 4 திமுக கூட இருந்தாக்க ஜெயிக்க முடியும், அதனால பரவாயில்ல, நம்ம கட்சி சின்னம் இல்லாட்டினா பரவாயில்ல, பம்பரம் இல்லாட்டினா பரவாயில்ல, அது இல்லாட்டினா பரவாயில்ல, நம்ம உதயசூரியன்லயே போனாலுமே கூட நம்ம 4 எம்எல்ஏ கிடைச்சிட்டாக்க போதும், அதை வச்சுக்கிட்டு பின்னாடி அது வரும்போது இது ஏதாவது பண்ணிக்கிற முடியும், 4 காசு பார்த்துக்கிற முடியும், ஏதாவது 4 பதவிகளை வாங்கிக்கிற முடியும் அப்படின்ட்டு. அமைச்சர் ஆகாட்டினாலும் இந்த வாரியம், ஒன்றியம், இந்த மாதிரி எல்லாம் பதவிகள் இருக்கு இல்லையா, சமமான பதவிகள்லாம் இருக்கு. அப்படிலாம் அந்த எதிர்பார்ப்புல தான் அவர் பண்ணது. அதனால அவர் போய் சொல்றாரு. அடுத்து வந்து சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டுட்டு 9 வருஷமா நாங்க வந்து கூட்டணியில பயந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்றாரு. இந்த சுயமரியாதை தன்மானத்துல யார் விட சொன்னவங்கள எதுக்கு விட சொன்ன இல்ல, எனக்கு புரியவில்லை, யாருக்குமே புரிஞ்சிருக்காது. இதுக்கு எங்க தன்மானத்தை விட்டு சுயமரியாதையை விட்டுட்டு 9 வருஷம் எங்க குப்பை கொட்டுறீங்க நீங்க? புருஷன் முண்டாட்டியே குடும்பம் நடத்துற போது சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டுட்டு குடும்பம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் வருதுன்னா போற போக்குல டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, மன முறிவு போயிட்டே இருக்கிறாங்க. இல்ல, பிள்ளைங்கள இப்ப அக்கறை இருக்கு, ஆனா இருந்தாலும் அதையும் விட முக்கியமானதாக இந்த சுய கௌரவம்ன்றது இருக்கு. அதனால அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து இருனா பெரியார் உங்களுக்கு சொல்லி தந்தாரு. தன்மானம் சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு 9 வருஷத்துக்கு இருக்கலாம், 10வது வருஷம் தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 9 வருஷம் இருந்தவங்க இன்னும் ஒரு 9 வருஷம் இருந்துட்டு போக வேண்டியதானுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? அதான் இந்த 9 வருஷத்துல நாங்க திமுக ஒரு சொல்லாச்சும் பேசிருக்கிறோமா? அதான் நாங்கன்னா அவர் சொல்றாரு, நான் ஒரு சொல்லு கூட பேசினது இல்ல, ஆனா மத்தவங்க எல்லாம் உங்களை விமர்சிச்சிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தவறா படலையா? மத்தவன் பேசுறேன்னு இல்ல, ஆனா 9 வருஷம் பேசாம குத்தடிமையாக இருந்துட்டு எவ்வளவு வன்மம் சேர்ந்து இருக்குதுன்னா அவ்வளவு இப்போ ஒட்டுமொத்தமா கொட்டி தீக்குறாங்க பாத்தீங்களா? இத அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படி இருந்தாலே கூட நல்லா இருந்திருக்கும். ஒன்னா சேர்த்து வச்சு அடக்கி வச்சு இப்ப பர்ஸ்ட் ஆகும். அது அவர் உடம்புக்குமே நல்லது கிடையாது. நல்ல வேளை இப்போ ஓரளவுக்கு வெளியில மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாருன்னா நல்லது அவருக்கு.
இப்ப அடுத்து இந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதிமுகவை அமைச்சரவையில் இருந்து அமர்த்த முடிவு செய்த நீங்கள் எங்களிடம் என்ன எதிர்பார்க்க முடியும்? அதாவது தாவேக்காவை தான் சப்போர்ட் பண்றதுதான் நாங்க செய்ய முடியும்ன்றாராமா. அது மறைமுகமா எங்கள்ட்ட என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும் நீங்க பண்ணது? ஆமா, இந்த வைகோ வந்து அப்படியே கொண்ட கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தாரு. பாஜக கூட அவர் அணி சேரவே கிடையாது, அதிமுக கூட எல்லாம் அவர் சேரவே கிடையாது. அதிமுக இல்ல இந்த 2016 எல்லாம் அவரு ஜெயலலிதாட்ட ஒரு பைசா வாங்காம அவர் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அந்த மாதிரி அதிமுக வைகோ தான் இதற்கு புள்ளியா இருந்தாரு அப்படிங்கிற பேச்சுல அடிபட்டு. ஆமா, அவர் 1500 கோடி வாங்கிட்டாரு, 2000 கோடி வாங்கிட்டாரு அப்படி எல்லாம் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா வைகோ ஒத்துக்க மாட்டாரு அதெல்லாம். அவரு கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். எல்லாமே கடுமையான உழைப்புலையும் அவர் விவசாயம் பண்ணியும் வெற்றி வேர்வை நிலத்துல சிந்த பாடுபட்டு சம்பாரிச்ச சொத்துக்கள் அது எல்லாமே. அதனால அந்த உழைப்புக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்துருவோம். இப்ப அந்த பாயிண்ட் இப்படிப்பட்ட விபரீத முடிவை நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற. பாருங்க, இந்த அரசியல் பேசும்போது அரசியலா பேசணும். அதாவது இன்னைக்கு தாவேக்கா அவங்க ஆரம்பிச்சு தீய சக்தி திமுக, அந்த அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த சக்தி என்ன தீந்து போன காலாவதி ஆகி போன இரலவெண்ட் ஆகி போன சரக்கே இல்லாம போன சக்கையாகி போன இன்னொரு சக்தி, ஊழல் சக்தி அதிமுக. இப்ப தீய சக்தியிலிருந்து கூட்டு சேர்க்க முடியுது தாவேக்காவால. இந்த தீந்து போன காய்ந்து போன அந்த வரிசையா நீங்க சேர்த்துக்கங்க டேர்ம்ஸ் எல்லாம். அந்த மாதிரியான ஊழல் சக்தி தான் அதிமுக. அது மற்றும் பலர், அது பேரை கூட சொல்ல மாட்டாரா, மற்றும் பலர். அந்த மற்றும் பலரை நீங்க இங்க உள்ள கொண்டு வர முடியும், அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கொண்டு வர முடியும். அதிமுகவினுடைய 2.0 வெர்ஷன் தான் தாவேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிமுக ஃபுல்லா நீங்க அப்படியே முழுசா நீங்க உள்வாங்கி சிரிச்சு ஏப்ப விட முடியும் இல்ல, அதை செய்ய முடியும். இதுல என்ன, அப்புறம் பாஜக கூட நாங்க கொள்கை அளவுல முரண்பட்டாலும் பிராக்டிக்கலா செயல் அளவுல நாங்க இணங்கி போவோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். இந்த தாவேக்காவால இவ்வளோ வேலைகள் செய்ய முடியும். அடுத்து இந்த இவர் மதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னாலுமே நம்ம சுட்டி காட்டணும். அவங்க அதிமுக கூட இருக்கலாம், திமுக கூட இருக்கலாம், அவங்க இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், பாஜக கூட இருக்கலாம், காங்கிரஸ் கூட இருக்கலாம், எல்லாரு கூடயுமே அவங்க இருக்கலாம். அங்க எந்த முரண்பாடும் கிடையாது. அதுல எந்த விரோதமா, என்ன வார்த்தை சொல்றாரு அவரு, அந்த அதுல எதுவுமே விபரீதமா இருக்காது. இதெல்லாத்தையும் கூட விடுங்க. மதிமுக ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டாலினுக்கு கருணாநிதி முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, மகனை வளர்க்கிறாரு அப்படின்ட்டு ஸ்டாலினுக்கு எதிராக மதிமுகவை ஆரம்பிச்சவர். திமுகவுக்கு எதிராக முக்கியமா குறிப்பா ஸ்டாலினுக்கு எதிராக தான் அந்த கட்சியவே ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் எப்படி கருணாநிதிக்கு எதிராக கட்சியை ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக இவர் கட்சியை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்சவர் என்ன ஆச்சு, 90s ஆரம்பிச்சார், மிட் 90s அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கடைசியை பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் எதிரியாரோ, முதன்மை எதிரியாரோ, ஒரே எதிரியாரோ அந்த எதிரி கூடவே போய் சேர்ந்து 9 வருஷமா நான் நம்பிக்கையோட இருந்தேன், பிரமாணிக்கமா இருந்தேன் அப்படின்ற அளவுக்கு போய் சேர்ந்துட்டார். இது என்ன அரசியலுங்க? யாரை எதிர்த்து நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ அவங்க கூடவே நீங்க போய் சேர்ந்து அவங்க கூடவே நீங்க ஒன்னா இருப்பீங்க. ஒன்னா இருந்து, அதாவது புருஷன் பொண்டாட்டி உறவை விட பிரமாணிக்கமான ஒரு உறவுல இருந்தோம்ன்றதை நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்க முடியுது அப்படின்னா அது என்ன அரசியல்? இது விபரீதமா படலையா உங்களுக்கு? வில்லங்கமா படவே இல்லையா? சரி, இப்ப இதெல்லாம் நடக்கும்னா ஏன் திமுகவும் அதிமுகவும் சேர முடியாது? அது நான் சொன்னேன், ஸ்டாலினுக்கு எதிராக ஆரம்பித்த வைகோ என்ற நபர் ஆரம்பித்த அந்த கட்சி அவங்க ஒன்னா சேர்ந்துக்க முடியும், கூட்டணி வச்சுக்க முடியும். அப்படின்னா இந்த கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆர் என்ற ஆளுமை ஆரம்பிச்ச கட்சி திமுகவுக்கு எதிராக உண்டு. அது பர்சனாலிட்டி கிளாஸ் தான், ஈகோ கிளாஸ் தான். கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அவங்க ஏன் ஒன்னா சேரக்கூடாது?
சரி, அப்ப அவங்க இருக்கிறது வரைக்கும் வச்சுக்கோங்க, அந்த எதிர்ப்பு இருந்துச்சு, பர்சனாலிட்டி கிளாஸ் இருந்துச்சு. ஆனா கொள்கை அளவுல ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த கொள்கை அளவுல அது யாருமே மாற்றாவே சொல்லல. அதிமுக, திமுக எல்லாமே ஒரே கொள்கை தான், ஒரே தலைவர்கள் தான். பெரியாரு, அண்ணா, அம்பேத்கர், நீங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க, ரெண்டு பேருக்குமே அதுதான். இங்க வந்து எம்ஜிஆர் இருப்பாரு, அங்க கருணாநிதி இருப்பாரு, அவ்வளவுதான். மீதி எல்லா தலைவர்களும் ஒண்ணுதான். அப்படித்தானே இருக்கு. இப்போ கருணாநிதியும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை, இங்க ஜெயலலிதாவும் இல்லை, இங்க கருணாநிதியும் இல்லை. அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த ஈகோ கிளாஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆட்கள் இல்லை. ஆனா கொள்கை ஒரே கொள்கை தான் ரெண்டு அமைப்புக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வர்றதுல என்ன பிரச்சனை? இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த ஈகோ கிளாஸ் இல்லாம ஒரே கொள்கை அடிப்படையில ஒன்னா சேருவோம் அப்படின்ட்டு போறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் தானேங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த அரசியல்ல, தமிழ்நாடு அரசியல்ல அது மிகப்பெரிய திருப்பு முனையாக வந்திருந்திருக்கும். இப்ப எப்படி திமுகவும் அதிமுகவும் அந்த ஈகோ கிளாஸ் இல்லாம ஒரே கொள்கை அப்படின்ற அடிப்படையில ஒன்னா சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் வேற ஒரு நிலைக்கு போயிருக்கும், வேற ஒரு லெவலுக்கு போயிருக்கும். இப்ப எப்படி இந்த திராவிட கட்சிகளை ஒதுக்கி விட்டுட்டு இப்போ தாவிகா வந்ததுனால வேற ஒரு லெவல்ல அரசியல் இருக்குதுன்னு சொல்றாங்களோ, இதை போல அல்லது இதை விட சிறப்பாக அல்லது இதை விட ரொம்ப டிஃப்ரெண்டாக இன்னொரு அரசியல் வந்திருக்கும், வேற லெவல் அரசியல் வந்திருந்திருக்கும். இதை வந்து அரசியல்ல இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் சாத்தியங்கள், இதுல தப்பு ரைட்டுன்றது கிடையாது, ஒழுக்கம்ன்றது இங்க கொண்டே வரக்கூடாதுங்க. இல்லப்பா, இப்ப நீங்க வேற லெவல்ல வந்திருக்கோங்கிறீங்க. ஆனா வந்து தாவேக்காங்கிற ஒரு கட்சியை ஆட்சி அமைச்சு விட்டுறக்கூடாது, நம்ம மட்டும்தான் இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தை வந்து நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவுங்கிறது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு தானே எழுந்துட்டு இருக்கு. ஐயோ, அதுதான் திரும்ப நீங்க என்னங்க பெரிய இதா பேசுறீங்க? தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அதுக்காக தான் இந்த முடிவே எடுத்து. ஆமாங்க, ஆமா, அதுதான் அந்த முடிவு. அதுல என்ன தப்புன்றீங்க? இவனி வரக்கூடாது, நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க ஆட்சிக்கு வர்றதுல என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்கன்ற? இதுல என்ன தப்பு? அரசியல்னு வந்தாச்சுங்க, அரசியல்ல இதுல தப்பு ரைட்டே சொல்ல முடியாது. இப்போ தாவிகாவுக்கு உங்களுக்கு மக்கள் மேண்டேட் இருந்திருக்கு, மக்கள் உங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 118+ கொடுத்துருக்கணும், 108 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 108 அப்படிங்கும் போது அது வந்து ஒரு இப்போ மக்கள் முழுமையாக உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கல, நீங்களும் போராட்ட களத்துல இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் மூணு பேர் இருக்கிறாங்கப்பா, நீங்க யாராவது 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் மக்களுடைய தீர்ப்பு. இதைத்தான் நம்ம தொடக்கத்துல இருந்து சொல்றோம், மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை தான் விரும்புறாங்க, அதற்கு தான் தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இந்த தடவை தான் முதல் முறையாக அது ரொம்ப ஆப்வியஸா, வெளிப்படையாக, அப்பட்டமாக இப்போ இந்த தேர்தலில் தான் தெரியுது. அதனால இது சூப்பரான தீர்ப்பு. மக்கள் யாராவது 2 பேர் ஒன்னா வாங்கன்றாங்க. அது ஏன் தாவேக்கா மட்டும்தான் வரணும்? தாவேக்கா வச்சுக்கிட்டு மற்ற கட்சி அதிமுக வரணும், இல்ல அதிமுக உடைச்சு இங்க வரணும் அப்படின்றது எப்படி நீங்க சரிம்பீங்க? அதிமுக உடைச்சு 144 எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அங்கிருந்து 25 பேர் உடஞ்சி வந்ததுனால தானேங்க. அதை எப்படி நீ நியாயப்படுத்த முடியும்? அதனை மக்கள் தீர்ப்பா? அப்ப திமுகவுல இருந்து, அந்த அணியில இருந்து இவ்வளவு பேரை நீங்க பிரிச்சு கொண்டு வர்றீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சோஃபா கிஃபா எல்லாமே போகுது. அது முதல்வர் வேற, அது சோஃபா மாடல்ன்றது எனக்கு தெரியறதுக்கே பல நாட்கள் ஆகி போயிடுச்சு. நல்ல வேலை இவ்வளவு சீக்கிரமாவது கண்டுபிடிச்சாரு. அந்த அளவுக்கு அவரை பாராட்டணும், அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். அந்த மாதிரி ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியறது மாதிரி அவங்க எல்லாருமே கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. விலைக்கு வாங்கப்பட்டார்கள், குதிரை பேரம் பேசப்பட்டார்கள் அப்படின்றத கூட விட்டுருவோம், அந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்த வேண்டாம். ஆனா அவங்க எல்லாருமே இங்க வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்களா? அது எந்த விதத்துல சரியானது, ஒழுக்கமானது, நேர்மையானது, நியாயமானது சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தையை நீங்க ஒருத்தருக்கு ஒழுக்கத்தை பற்றியும் நியாயத்தை பற்றியும் பேசுறீங்கன்னா அதே டேர்ம்ஸ் இங்கேயும் பேசணும். இல்ல அரசியலா நீங்க பேசுறீங்க அப்படின்னா அரசியலா எல்லாத்தையுமா பார்க்கணும். அர்த்த சாஸ்திரப்படி பாக்குறோமா, மாக்கியவல்லி சொல்ற அதுபடி பாக்குறோமா, சாணக்கியர் சொல்றபடி பாக்குறோமா அப்படின்னா அந்தபடி எல்லாரையுமே நீங்க பாருங்க. அதை மாத்தக்கூடாது, ஸ்கேல்ஸை மாத்தக்கூடாது, அளவுகோல்களை நீங்க மாத்தக்கூடாது. ஃபுட்பால் ஆடணும்னா எல்லாரும் ஃபுட்பால் ஆடணும். அங்க வந்து நீ ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கையில நான் வாலிபால் விளையாடுவேன் அப்படின்ற அந்த ரூல்ஸை கொண்டு வந்து இங்க பேசக்கூடாது. ஃபுட்பால் இஸ் ஃபுட்பால், பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ், எத்திக்ஸ்ன்றது எத்திக்ஸ். அதை நீங்க வேற தளத்துல பேசிக்கங்க, குடும்பத்துல பேசுங்க. அது குடும்பத்துல பேசுற, அதை பத்தி பேசுனாக்க உடனே பர்சனல் லைஃபை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி பேசுறாங்கன்ட்டு அது இன்னொரு அரசியல். அந்த எத்திக்ஸ் அரசியல் வேற அரசியலா வேற போய்கிட்டு இருக்கு.
சரி இப்ப சரிப்பா, இப்போ இந்த இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், கூட்டணியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு. ஏன் அதை வந்து இடையிலே அப்படி அந்த பேச்சுவார்த்தையோட நின்றுச்சு, கைவிட்டாங்க? இப்ப விஜய் வந்து தைரியமா, தம்பிக்கா, கான்பிடண்டா, திராணியோட எவ்வளவு முயற்சி எடுத்தாரு, எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை தாண்டி பண்ணார்ல. இவங்க ஏன் வந்து பல வருஷமா இருக்கிறவங்க அதை அப்படியே முட்டுக்கட்டையா நிறுத்திட்டாங்கல்ல? இவங்கள்ட்ட இல்லாத பணமா, இல்ல முயற்சியெல்லாம் எவ்வளவு அனுபவங்களா இருக்கு, அதை வச்சு ஏன் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க? இல்ல அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது, பணமெல்லாம் இருந்துச்சு. ஆனா புத்தி தான் கொஞ்சம் மழுங்கிடுச்சு, துணிச்சல் கம்மியா போயிடுச்சு, குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு. மற்றவங்க அதாவது இப்ப விஜய் பாருங்களேன், இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்சி சார்பாகவோ அல்லது அவரை முன்னிட்டோ நடந்த எந்த தவறுக்கும் பொறுப்பேற்றிருக்கிறாங்களா? எந்த தவறுக்குமே கிடையாதுங்க. அது இல்ல, அது இதுதான் அரசியலா அவர் பண்றாரு. எந்த இடத்துலயுமே ஆக்சுவலா அவர் ஃபீல் பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு அந்த கில்ட் ஃபீலிங் பர்சனலா இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனா அரசியல்னு பொது வெளிக்கு வரும்போது இந்த தளத்துல அப்படி நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கில்ட் ஃபீலிங்கை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க வீக் ஆகி போயிடுறீங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமாகி போயிடும். இந்த மாதிரி இந்த ரேஸ்ல நீங்க உங்களால ஓட முடியாது. அப்ப அந்த துணிச்சல், அந்த கட்ஸ், அது வந்து இவங்கிட்ட இல்லை, நிச்சயமா இல்லை. ஸ்டாலின்டையோ பழனிசாமிட்டையோ ஒரு அளவுக்கு இருக்கு. அதுல வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, ஏன் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல? அவங்களால விஜயால கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சா கம்யூனிஸ்டுகளை கன்வின்ஸ் பண்ண முடியுது, காங்கிரஸ் பண்ண முடியும். காங்கிரஸ் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை, அவங்களே ஓடி போயிட்டாங்க. இடதுசாரிகளை கன்வின்ஸ் பண்ண முடியுது, முஸ்லிம் லீகை கன்வின்ஸ் பண்ண முடியுது, அமமுகவுல இருந்து ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுது, ராத்திரியா கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுது. எப்படி அவரால் முடிஞ்சிச்சு? என்ன ஆஃபர்? அதையா இவங்க செய்யல? அதான் பிரச்சனை. என்னன்னா அவங்க ரொம்ப ரிஜிடா இருக்கிறாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு ரூல்ஸை செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பழகின கோர்ட், பிளே ஃபீல்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுட்பால்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதாரணத்தை சொல்லணும்னா ஃபுட்பாலுக்குன்ட்டு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி விளையாடணும்னு பார்த்தாங்க. அவங்க ரூல்ஸ் படி என்னன்னா அங்க வந்து இதெல்லாம் கிடையாது. அது கோல் போடுறதுன்னா ஒருத்தர் மட்டும்தான் கோல் போடுவாரு. 10-11 பேர் ஃபுட்பால் விளையாடுறாங்க, அதுல கோல் போடுறதுன்னா ஒருத்தர் மட்டும்தான் கோல் போடுவார். அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அமைச்சர்னா அவங்க மட்டும்தான் பண்ண முடியும், அமைச்சரா இருக்க முடியும். இந்த இதுல இருந்து வர்ற கொடுக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க எல்லாம் விளையாடணும், கூட சேர்ந்து விளையாடுவாங்க. ஆனா கோல் அடிக்கிறது இவர் மட்டும்தான் அடிப்பாரு. அப்படி. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாப்ல விஜய், வாங்கடா நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், நீயும் கோல் அடி, நானும் கோல் அடிக்கிறேன், இன்னும் 4 பேர் கோல் அடிப்போம், சேர்ந்து கோல் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோல் போட்டாங்க. அதாவது ரியல் ஃபுட்பால் இவர் விளையாண்டு, அல்லது ரக்பி, ஏதோ ஒரு கேம். அந்த கேம் விஜய் ஆடுறாரு. அந்த ஓப்பன்னஸ் அங்க இல்லை. அங்க வந்து ரிஜிட்டா இருந்தாங்க, பிடிவாதத்துல இருந்தாங்க, விட்டு கொடுக்க தயாரா இல்லை. விஜய் வந்து அவர் முதல்வர் ஆகுறதுக்கு எதை வேணாலும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தார். அதனால அவர் சாதிச்சு காட்டினாரு. இவங்களால முடியல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது இவங்களுடைய, அதாவது ரொம்ப சாணக்கியத்தனமா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்கள் ஆயிட்டாங்க. இப்ப அடுத்தபடியா வந்து இப்போ மதிமுகவோட உயர்நிலை குழு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று இருக்கிறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பங்கேற்கல. சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசப்படுதுன்னா, ராஜினாமா இரண்டு எம்எல்ஏக்களும் பதவி வந்து ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறது வைகோ தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு எம்எல்ஏ ஏத்துக்கிட்டா, இந்த சீர்காழி எம்எல்ஏ வந்து ஏற்றுக்காதனால மதிமுக வந்து விலகுறதா வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப இதோட முடிவு என்னன்னா, தாவேக்கால இணைய போறதுக்கான இந்த முயற்சி அப்படிங்கிறதுதான். ஆமா, இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான் இந்த கூட்டம் போட்டுறது, பேசுறதுன்றதெல்லாம். அது ஏற்கனவே எப்போ விஜய் வந்து இவர் வீட்டுக்கு போனாரோ, எப்போ கனவுலையே எதிர்பார்க்காத ஒண்ணு இவர் வைகோவுக்கு நடந்ததோ, அப்பவே அவங்க வந்து இங்க போறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கான கொடுக்கல் வாங்கல், பேரங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அன்றைக்கு எவ்ரிதிங் இஸ் சீல்டு. மற்றது எல்லாமே ஒரு டைம், அதுக்கு ஒரு அப்ராப்ரியேட்டா ஒரு டைம், ஒருவேளை அந்த ஜோசியக்காரர் சொன்ன டேட்டுக்காக, நேரத்துக்கு, நல்ல நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நல்ல நேரம், ஆமா, வைகோ விஜய் எல்லாரும் தான். அந்த நல்ல நேரம் காலம் வந்துருச்சுன்னா அப்போ வந்து அபிஷியலா டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில இந்த ஜோசியக்காரரு எதிர்பார்க்காத மாதிரி குறுக்க இப்போ ஒருத்தர் வந்து வரமாட்டேன்ட்டாரு, ஒரு எம்எல்ஏ வரமாட்டேன்ட்டாரு.
இப்ப ஒரு எம்எல்ஏ வராட்டினாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, விஜயினுடைய அந்த தாவேகாவினுடைய திட்டம் இது எப்படின்னா டார்கெட் 125. இந்த அடுத்து இந்த 6 மாசத்துக்குள்ள அடுத்து ஒரு நம்பிக்கை தீர்மானம் அல்லது நம்பிக்கை இல்லாத தீர்மானம்னு ஒன்று வரும். 6 மாசத்துக்கு இப்ப நடந்த வாக்கெடுப்புன்றது 6 மாசத்திற்கு செல்லுபடி ஆகும். அதுக்குள்ள இந்த டார்கெட் 125க்கு அதை உறுதி செய்யணும் அப்படின்றதுல தான், அந்த முனைப்புல தான் இருக்கிறாங்க அவங்க. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அதுல பாத்தீங்கன்னா இதுல மதிமுக 2 சீட்டு 2 பேரும் ரிசைன் பண்ணியிருக்கணும். அதுல ஒருத்தர் பண்ணுவாரு, ஒருத்தர் பண்ண மாட்டாரு போல தெரியுது. அடுத்து திமுகவில் இருந்து 2-3 பேர், அதாவது மதிமுக அல்லாத 2-3 பேர் வருவாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு இன்னமும் இருக்கு. அதுல நம்ம மாறுறதுக்கு எந்த முகாந்திரமும் இதுவரைக்கும் கிடைக்கல. அதே மாதிரி அதிமுகவில இருந்து சில பேர் இங்க பதவியை ரிசைன் பண்றதுக்கான சூழல் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்றதுக்கான முகாந்திரம் எதுவும் இல்லை. அதனால 125 இடங்கள்ல தாவேகா மறுதேர்தல் வர வச்சு, அதாவது இடைத்தேர்தல் வர வச்சு அந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு 125 சீட்டுக்கு வந்துட முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இன்னமும் இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க பாருங்களேன். எப்போ எந்தெந்த இதெல்லாம் அவங்களுடைய ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துறது மாதிரி இருக்குதோ அது எல்லாம் கவுண்டர் பண்றதுக்காக ஒரு ஜிலு ஜிலு ஜெகஜகான்ட்டு இன்னொரு ஆக்ஷன் இருக்கும். அதை பத்தி தனியா இன்னொரு காணொலியில பேசிக்கிறேன்.